கேபிள் என்ன கலெக்ஷனுக்கு வந்தியா? ஆமாப்பா, உனக்கு என்ன போயிட்டு வந்தா 3 நாள் பால் வச்சுன்னு வந்துடுறேன். எனக்கு 10 வீட்டு கனெக்ஷன் கொடுத்தாதான் ஆகும். என்னது 10 கனெக்ஷனா? கேபிள் கனெக்ஷன் சொல்லும்பா. இதெல்லாம் பண்றது என் தர்ஷனுக்காக தான்டா. என்னது தர்ஷனா? ஏய் சதீஷ்னு பேர் வச்சேன்டா. அது என் மாட்டுக்கே பிடிக்கலடா. அதான் மாட்டேன்னா தர்ஷன் வச்சிருக்கேன். டேய் இந்த வருஷம் என் காலையை ஜல்லிக்கட்டில் கண்டிப்பாக இறக்குறேன்டா. தட்டையை நீச்சலாம் இறக்குறேன். என்ன சொல்கிறேன்? இறக்குறோம். நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டை நடத்துகிறோம். சரியா? வா. சூப்பர். நான்தான்டா சாயந்தரத்துக்குள்ளே ஒரு ஃபோன் ரெடி பண்ணிடுவேன். ஈவினிங்குள்ளே அமௌண்ட் ரெடி பண்ணி வையே, நான் வந்துடுறேன். சரி வை ஒருத்தன் சிக்கிட்டான், பார்த்துக்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த ஆண்டு நடைபெறுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த வருஷம் மாதிரி என் காலையில் தர்சனம் ஜல்லிக்கட்டு டேய் ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு படம் தான் முக்கியமா? நான் போராட போறேன். நீங்க வரீங்களா இல்லையா? ஆவேசம்லாம் படாத வரோம்.
மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம். நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை. ஆனால் என் காளைகளை காப்பாற்ற வேறு வழி தெரியலை. எல்லா தமிழர்களும் அறவழியில் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இவ்வளோ நாள் திருடிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கும் மேலே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லா பிரீட்ஸையும் பாய்சன் ஸ்ப்ரே அடித்து கொல்ல போகிறேன். மார்னிங் நியூஸை பார்த்ததும் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஃபோனுக்காக தான் அவன் பின்னாடி போனேன். அவன் பேசிகிட்டு இருந்ததை கேட்ட பின்னாடி தான் அவன் திட்டத்தை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த திட்டத்தை முடக்க வேறு வழி இல்லாமல் அவனை ஆக்ரோஷத்தில் கொன்று எரிச்சிட்டேன். அவன் எந்த இயக்கத்தை சார்ந்தவன் எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் குற்றவன் வச்சுருந்தாலும் இன்னொரு பக்கம் என் ஊரை காளைகளை காப்பாற்றிட்டேன். எனக்கு ஒரு சந்தோஷம். எங்கள் போராட்டம் தமிழர்களின் போராட்டம். அற வழியில் போராடி நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, தமிழர்களின் அடையாளம். வாழ்க தமிழ்.